விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 9இல் குரு வந்தால் ஓடிப்போனவனுக்கு 9 குரு என்று சொல்லுவாங்களே, அது உண்மையா? குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து எங்களை ஓட வச்சிருவாரா, வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், ஓட வைக்க தான் போகிறார். விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஓட வைக்க தான் போகிறார். என்ன ஓட வைக்க போகிறார் அது தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுடைய பிரச்சனைகளை ஓட வைக்க போகிறார், உங்களுடைய கவலைகளை ஓட வைக்க போகிறார், உங்களுடைய துன்பங்களை ஓட வைக்க போகிறார். உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவும் கஷ்டங்களும் படுத்துனாங்களோ அத்தனை நபர்களையும் ஓட வைக்கக்கூடிய செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். இப்போ ஓட்டம் ஓகேவா? உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக யாரை பார்க்குறாரோ அவர் வெற்றி பெறுவார், அவர் மகிழ்ச்சி அடைவார். ஸோ இந்த 12 வருடத்துக்கு பிறகு நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க அப்படியே ஒரு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான், நிம்மதி தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது, நிதானமான வெற்றி கிடைக்க போகுது. முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி அந்த முயற்சியில் தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை காண போகிறீங்க. நீங்கள்லாம் எங்கே எழுந்து வர போகிறீங்க, நீங்கள்லாம் எங்கே வெற்றி பெற போகிறீங்கன்னு நினச்சவங்க மத்தியில் நின்று காட்ட போகிறீங்க, சொல்லி அடிக்க போகிறீங்க. அதற்கான ஒரு வலிமையை யார் கொடுக்க போகிறா? நம்முடைய குரு பகவானே கொடுக்க போகிறார். உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படைய போகுது. கிட்டத்தட்ட மனசுக்குள்ள பல போராட்டங்களும் பல மன அழுத்தங்களும் அதிகமான கவலைகளுடன் வாழக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல மாற்றங்களை குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் முடியலை, இப்போ வரன் பார்த்துக்கிருக்கீங்க, தடையாகவே இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் இளைய சகோதரி சார்ந்த உறவுகளுக்கு திருமணம் முடிய மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் திருமண பாக்கியம் குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை. இந்த ஐடி ஃபீல்டில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில், அதே போல் சினிமா ஃபீல்டில், மொபைல் சார்ந்த விஷயங்களில், உலகத்தை கையில் வச்சுக்கக்கூடிய அத்தனை விதமான சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சூப்பராக கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் முடியலைங்கிற வார்த்தையை தேடுவீங்க, ஏன்னா அது கிடைக்காது. ஏன்னா உங்களால் எல்லா விஷயங்களும் முடியுங்கிறத குரு பகவான் உணர்த்துவார். குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அற்புதமாக டைரெக்டாக விழுது. அப்போ அந்த 5ஆம் இடத்துல யார் அமர்ந்திருக்கா பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது மூலமாக என்ன சொல்லுதோ, இங்கே என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் பேச்சை திரும்ப நீங்களே கேட்க மாட்டீங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் ஸ்டார் ஸ்டைலில் தான் நீங்கள் அப்படியே பக்காவாக சூப்பராக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. காதலில் பல பிரச்சனை, பல போராட்டம், பல இன்னல்கள், பல துன்பங்கள், ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வர்றோம், எதுக்குடா சேரணும், எதுக்குடா சேரணும்னு இப்படி போட்டு உங்களை போட்டு ஒரு என்னென்ன மிக்சியில் போட்டு ஒரு சட்னி அரைக்கிற மாதிரி தான் அவங்க கூட இருந்த உங்களை லவ் பண்ண காதலனாக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும் அப்படியே உங்களை ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? வெளியே வர போகிறீங்க, வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருக்கிற உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். எவ்வளோ தான் போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ண தேவையில்லை.
எல்லாமே வெற்றி பெற முடியுங்கிறத நீ கேர் பண்ணாமல் பண்ணிட்டு போதும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருவோடைய அருளால் அது என்ன சொன்னால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம் மற்றும் தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகுது. கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, தேவையில்லாத இன்னல்களை விட்டு வெளியே வந்து வெற்றி பெறக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி என்பவர்களும் ஒருவர் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கால பைரவரை பிடிச்சிக்கோங்க. பொதுவாகவே 12 ராசி என்பவர்களுமே கால பைரவர் கும்பிடலாம். யார் யாரெல்லாம் காலத்தால் பிடிபட்டீர்களோ, ராகு கேதுவால் பிடிபட்டீர்களோ, சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் மாட்டிக்கொண்டீர்களோ, அவர்கள் காலபைரவரை கும்பிடும்போது கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் காலபைரவரை போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, காலத்தின் நாயகன் காலபைரவர் உங்களுக்கு காவலாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி கொடுப்பார். யாரெல்லாம் காலபைரவரை ஏற்கனவே கும்பிட்டுக்கு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி கும்பிட ரெடி ஆகிட்டீங்கன்னாலும் சரி, கீழே கமெண்ட்ஸில் காலபைரவரை போற்றின்னு உங்கள் ஸ்டைலில் அனுப்புங்க. காலபைரவர் உறுதுணையாக இருப்பார். நன்றி, வணக்கம்.